ஒரு ஃபர்ஸ்ட் டைம் October 12, 2015 தான் பார்த்தேன். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் இல்லை, மாற்றி மாற்றி நல்லா டீஸ் பண்ணிக்கிட்டோம். நீ என் ஃப்ரெண்டோட காலேஜ் மேட், அப்படி தான் ஒன்று எனக்கு தெரியும். திடீர்னு October 24 மூவி போக பிளான் போட்டிருந்தோம் கேங்கா. பட் 22 உனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். என்கிட்ட 23rd நைட்டு கால் பண்ணி ஃப்ரெண்டு சொன்னப்போ நான் நம்பவே இல்லை. எப்பவும் போல் என்னை ப்ராங்க் தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டேன். பட் விஷயம் தெரிஞ்சப்போ துடிச்சே போயிட்டேன். உன்னை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தேன். எனக்கு அப்போ தான் உன் மேலே ஒரு ஃபீலிங் வந்துச்சு. 5 மணிக்கு வீட்டுக்கு போகணும், பட் என்னால் போக முடியல. மனசே இல்லை உன்னை விட்டு போக. உன் கூடவே இருந்து பார்த்துக்கணும் போல இருந்துச்சு. அதுலேருந்து தான் நம்ம ரெகுலராக பேச ஆரம்பித்தோம். ஒரு நாள் என்கிட்ட கேட்டி யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு. அந்த கான்வர்சேஷனில் தான் நானும் கேட்டேன் அதே கேள்வியை. என்னதான் சும்மாவே யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, இப்போ சுத்தம் அப்படின்னு நீ சொன்னப்போ உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். ஸ்டடீஸ்க்கு அப்புறம் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை உடனே சொல்ல வச்சுட்ட. நீயும் அப்போவே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ என் ஹாப்பினஸை சொல்ல வார்த்தையே இல்லை. யுவர் அ ஜெம் கோகுல். நம்ம லவ்வில் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸ்டடீஸ் முடிச்சு நல்ல ஜாபில் ப்ளேஸ் ஆகிட்டு பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வீட்டில் பெர்மிஷன் வாங்கினோம். ஃபைனலி June 10, 2022 என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தேன். சடன்லி ஆல் த பெயின் ஃபீல்ஸ் ஒர்த். September 12, 2022 அவ்வளோ நாள் வெயிட் பண்ண ஒரு அழகான என்கேஜ்மெண்ட். நம்ம போராடி கொண்டு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான காதல். 2023 Jan 23 நம்ம மேரேஜ். அப்புறம் நம்ம வாழ்க்கையை இன்னும் அழகாக்குறதுக்காக நம்ம பையன் அக்னவ் பிறந்தான். நம்ம ஒன்றா செலிப்ரேட் பண்ணுற 10th பர்த்டே இது. ஹாப்பி பர்த்டே தங்கமே. I will make you happy forever and I love you so much.